தன்னை பெத்த அம்மா, தன்னோட சிஸ்டர்ஸ், ஏன் ஒரு சின்ன பையன்னு யார் யாரெல்லாம் தன்னோட கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறாங்களோ எல்லாரையும் கடத்திட்டு போய் செட்யூஸ் பண்ணி விதவிதமா தலையில இருந்து தொடையில இருந்துன்னு குழந்தை பெத்துக்கிட்ட ஒரு காடை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிஎஸ் கிங் ஆஃப் காட்ஸ் 12 ஒலிம்பியன் காட்ஸ்ல இவரும் ஒருத்தர். தன்னோட அப்பா கிரானஸை டீத்ரோன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைரண்டா ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தார். தான் வச்சதுதான் சட்டம். எந்த ஒரு காட் ஆர் காடஸஸ் சின்னதா தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு உயிரோட கழுங்க வந்து சாப்பிடுற மாதிரி ஒரு மோசமான பனிஷ்மெண்ட்டை கொடுத்திருப்பார். அந்த அளவுக்கு மோசமான ஒரு டைரண்ட் தான். இவருக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருந்தது, அதுதான் பொண்ணுங்க. எங்கெல்லாம் அழகான பொண்ணுங்க கண்ணுக்கு படுறாங்களோ அவங்கள டிஃப்ரெண்டான டிஸ்கைஸ்ல அப்ரோச் பண்ணி செட்யூஸ் பண்றத என்டர்டைன்மெண்டா வச்சுட்டு இருந்தாரு ஜிஎஸ். லைக் புல்லா மாறுறது, குயிலா மாறுறது, இந்த மாதிரி விதவிதமான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸா மாறி ஒரு பொண்ணையும் அப்ரோச் பண்ணி செட்யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன் ரியா, காடஸ் ஆஃப் மதர்ஹுட், ஜிஎஸோட சொந்த அம்மா. ஜிஎஸ் தன்னை பலமுறை அப்ரோச் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரியா தன்னை ஒரு சர்பண்டா மாத்திக்கிறாங்க. இருந்தாலும் ஜிஎஸ் விடாம ரியாவை பின்னாடியே துரத்தி அன்பார்ச்சுனேட்லி அவனும் ஒரு சர்பண்டா மாறி தன்னோட சொந்த அம்மா ரியாவை செட்யூஸ் பண்றான். இதன் மூலமா இவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் பெர்சிஃபனி அப்படிங்கிற காடஸ். லேட்டரா ரியா தன்னை டிமெட்டரா மாத்திக்கிட்டு தன்னோட பொண்ணு பெர்சிஃபனிய நல்ல முறையில வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டிமெட்டர் அப்படிங்கிறது ஜிஎஸோட சிஸ்டர். ஸோ ஒரு வெர்ஷன்ல ரியா தன்னை டிமெட்டரா மாத்திக்கிட்டாங்கன்னு இருக்கு, இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியில இது எல்லாமே டிமெட்டருக்கு நடந்ததா இருக்கு. பட் எனிவே இவங்களோட பொண்ணு பெர்சிஃபனி. செகண்ட் ஒன் பெர்சிஃபனி. ஜிஎஸ் தன்னோட சொந்த பொண்ணோட அழகுலேயே மயங்கி பெர்சிஃபனிய அடையணும்னு நினைச்சாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டிமெட்டர் தன்னோட பொண்ணு பேரழகி அப்படிங்கிறதுனால அண்டர் வேர்ல்டுல 2 டிராகன்ஸ்க்கு நடுவில் மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த டிராகன்ஸ் பெர்சிஃபனிய காட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இதை எப்படியோ மோப்பம் முடிச்ச நம்மால ஜிஎஸ் அண்டர் வேர்ல்டுக்கு போய் 2 டிராகன்ஸையும் தூங்க வச்சுட்டு தன்னை ஒரு டிராகனா மாத்திக்கிட்டு இந்த பெர்சிஃபனிய அப்ரோச் பண்ணி அவளுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஹீரா தன்னோட பிரதர் ஜிஎஸ் தன்னை பலமுறை அப்ரோச் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணாம இருந்தாங்க. இதனால ஜிஎஸ் ஒரு கிரேட் ஸ்டாமி நைட் அன்னைக்கு தன்னை ஒரு அப்பாவியான குயிலா மாத்திக்கிட்டு ஹீரோவோட விண்டாக்கு வெளியே போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஹீரா இவ்வளோ ஒரு அப்பாவியான பறவையான அதை எடுத்து கொஞ்சும் போது இந்த சான்ஸை எடுத்துக்கிட்டு ஜிஎஸ் ஹீராவை செட்யூஸ் பண்றார். இதன் மூலமா இவங்களுக்கு 3 பசங்க பிறக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் யூரோப்பா, பிரின்சஸ் ஆஃப் போனிஷினியா. இந்த பொண்ணு தன்னோட அப்பா தன்னோட புல்லெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல உட்காந்து நேச்சரை ரசிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருக்கும்போது இவனோட பேரழகுல மயங்கி ஜிஎஸ் தன்னை ஒரு ஸ்னோ ஒயிட் புல்லா, ஒரு அழகான ஸ்னோ ஒயிட் புல்லா மாத்திக்கிட்டு இவளை அப்ரோச் பண்றாரு. இவ்வளோ ஒரு அழகான டிவைன் லுக்ல இருக்கிற புல்லை பார்த்து மயங்கி யூரோப்பா கிட்ட போய் அந்த புல்லை ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அது மேல ஏறி உட்கார்றா. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அந்த புல்லு மேல. இதுதான் சான்ஸ்னு புல் ஃபார்ம்ல இருக்க ஜிஎஸ் அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு கிரீட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறார். இங்க தன்னோட டிவைன் ஃபார்மை காமிச்சு நான் ஜிஎஸ் கிங் ஆஃப் காட்ஸ் அப்படிங்கிற அவரை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லி இவங்களுக்குள்ள இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த யூரோப்பா அப்படின்ற பொண்ணுனாலதான் இந்த காண்டினென்ட்டுக்கு யூரோப் அப்படிங்கிற பேர் வந்து. லீடா ஒரு பாண்டுக்கு பக்கத்துல உட்காந்து நேச்சரை ரசிச்சுட்டு இருக்கும்போது இதை பார்த்த ஜிஎஸ் அவளோட அழகுல மயங்கி தன்னை ஒரு அழகான ஸ்வானா மாத்திக்கிட்டு லீடாவை அப்ரோச் பண்றாரு. இதுக்கு அவர் சூஸ் பண்ண மெத்தடு தான் கழுகு தன்னை சாப்பிட வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு லீடாவை நோக்கி பயந்து ஓடும்போது லீடா ஒரு அப்பாவியான ஒரு பேர்டுன்னு தூக்கி கொஞ்சுறாங்க. இங்க அகெயின் ஜிஎஸ் லீடாவை செட்யூஸ் பண்றாரு. இவங்களுக்கு 4 குழந்தை பிறக்கும். இதுல 2 டிண்டேரியஸோட. 6th ஒன் கேனிமீட் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்ஸமான யங் பாய். இவரோட பேர் அழக பார்த்து ஜிஎஸ் அதுல மயங்கி கேனிமீட கழுகா மாதிரி கடத்திட்டு மவுண்ட் ஒலிம்பியாவுக்கு கொண்டு போறார். அங்க தனக்கு கப் பேரரா வச்சுக்கிறார். அவனுக்கு 2 கண்டிஷன் சொல்றான். நான் உனக்கு இம்மார்டாலிட்டி தரேன், எட்டர்னல் யூத் தரேன், நீ எப்பவுமே என் கூடவே இருன்னு சொல்லி ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டா வச்சுக்கிறார். ஜிஎஸோட ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம பார்த்தது வெறும் ட்ரையல் தான். இவருக்கு டோட்டலி 57 ரிலேஷன்ஷிப் இருந்தது. எல்லாமே ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப் தான். காடஸ், நிம்ஸ், மார்டல்ஸ், இம்மார்டல்ஸ், ஏன் ஒரு பையனை யாரையுமே விடாம அழகா இருக்கிற எல்லாரையும் தேடி தேடி போய் ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்தவர் தான் இந்த ஜிஎஸ்.